கோழி ரசம். மண்சட்டியில் இப்படி சர்வ் பண்ணுறது பார்க்கவே அழகாக இருக்குல்ல தானே. எனக்கு இதில் வந்துட்டு ப்ரான்ஸ் கொஞ்சம் பிடிச்சிருக்கு, ஏன்னா அந்த கார்லிக்கி டேஸ்ட் வருது. சொராப்புட்டில் வந்து அந்த பெப்பர் டேஸ்ட் இருக்கிறதுனால தன்வினுக்கு வந்து கார்லிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த பெப்பர் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால சொராப்புட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ சொராப்புட்டெல்லாம் வந்து சென்னையில் இந்த மாதிரி சில குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட்ஸில் தான் கிடைக்கும். ஸோ சொராப்புட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மீன் சட்டி வந்துடுங்க. பீச் சைட்லாம் நிறைய கிடைக்கும். நாங்கள் போய் சாப்பிட்ருக்கோமே பீச் சைடில். ஆமாம், ஞாபகம் இருக்கு. எலிப்பூச்சியா? எலிப்பூச்சியா? எலிப்பூச்சி. எல்லாம் பார்த்துருக்கான்ப்பா. கோல்டன் கலமாரி. இதைத்தான் தன்வின் எதிர்பார்த்தாரு. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இட்ஸ் கிறிஸ்பி. ஆல் டைம் ஃபேவரட். கூட வந்து இதுக்காக ஒரு சாஸ் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது கம்ப்ளீட்டா ஃபார் கிட்ஸ். இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். உங்களே கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க கிட்ஸ் இல்லையே. டீனும் ஆகலையே, இன்னும் 12 தானே. 7 months கூட இல்லை. ஓ, அதனால நல்ல முறுமுறுன்னு இருக்கு. கோல்டன் கிறிஸ்பி கலமாரி. திருப்பி சொல்லு. கோல்டன் கலமாரி. கிறிஸ்பிடா கலமாரி, அவ்வளோதான். ஓகே, திஸ் இஸ் கீ ரோஸ்ட் ப்ரான்ஸ். இது வந்து கர்நாடகா சைடில் கீ ரோஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஃபேமஸ். நெய்யில் ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யூ கேன் ஃபீல் த கீ ரைஸோட அந்த கீ ரைஸோட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வாசனை கரெக்ட். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கீ ரோஸ்ட் ப்ரான்ஸ். இதுல வந்து ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸ் இருக்கு. ஐ திங்க் ஆனியன் கூட இவங்க கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கு. வரப்போ ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்களா, அவங்க உனக்காக சீ ஃபுட் சமைக்க போறாங்க. அப்படியா? மாஷா. நமக்கு இன்னைக்கு வரப்போற கெஸ்ட் சாதாரண கெஸ்ட் கிடையாதுங்க. என்னுடைய ஃபேவரட் லெஜெண்டரியான ஆக்டர்ஸ். கிட்டத்தட்ட 30-40 வருஷமா சினிமா இண்டஸ்ட்ரியில கலக்கிட்டு இருக்கிறவங்க. பாட்டு போட்டா நான் ஆடுவேன் நக்கு முக்கா. இன்னைக்கு வரப்போறது நிழல்கள் ரவி ரேகா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க 2 பேரும் எங்க ஷோக்கு வந்தது. அவ்வளோ ஹாப்பி. தேங்க்யூ சுஜிதா, ஜோயா. நிழல்கள் ரவி சார், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க குக்கிங் ஷோக்கு வந்திருக்கீங்க. ஆமாம்மா. ஏன் இந்த ஒரு எப்படி இதை நீங்க அக்செப்ட் பண்ணீங்க? நம்ம சோதா நல்லா இருக்காதடா. எதுக்கு அக்செப்ட் பண்ணலாம்? மெயின் ரீசன் வந்து ரேகா சமைக்கிறான்னு கேள்விப்பட்டேன். ஆமா. ரேகாவோட சமையலே ஒரு வேற லெவல். அது நீங்கள் வந்து சாப்பிட்டவங்க தான் தெரியும். ஸோ அந்த சாப்பாடு சாப்பிட்றது தான் நீங்கள் ஈஸியில் வந்து கலந்துக்கலான்னு பார்த்தேன். வாவ், உங்க வாய்ஸ்க்கு நான் பெரிய ஃபேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். எனக்கு இந்த குட்டி ரொம்ப பிடிக்கும். அதோட வாய்ஸ், அதோட ஸ்பீக், அது வந்து அது எப்படி பேசுறது ரொம்ப இன்னசென்ஸ், அது ரொம்ப பிடிக்கும். அவர் கொஞ்சம் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாரு, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ண வச்சிருவோம். பியூர் வெஜிடேரியன். ஆமாம், பியூர் வெஜிடேரியன். அப்போ சினிமாவில் இந்த மாதிரி நடிக்கிற சீன் வரும்ல, நல்லா சிக்கன் அப்போ கடிச்சு அந்த சாப்பிடுற மாதிரி வாழைக்காயை வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் பண்ணி அந்த சிக்கன் சாப்பிட்ற மாதிரி அப்படியே மேனேஜ் பண்ணிடலாம். அந்த மாதிரி அப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படியே பழகி அப்படியே கொஞ்சம் நான்வெஜ் பழகி அப்புறம் கொஞ்சம் அப்படியே நான்வெஜ் பண்ணி சாப்பிட நான் சாப்பிடுவேன். எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஓகே. இல்லை, இந்த ஷோ வந்து நல்லா போயிட்டு இருக்கு. சுஜிதா வந்து எனக்கு இந்த பூவிலி வாசலிலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஷீஸ் அ வெரி டெடிகேட் ஆக்ட்ரஸ்ல. ஆமா, நாங்க ஒண்ணா தான் நடிச்சோம். நிறைய படம் பண்ணிருக்கோம். நிறைய படம் பண்ணிருக்கோம் சுஜிதாவோட. அவன் she was about 2.5 years old. அப்போலேருந்து அவளோட கியூரியாசிட்டி பாருங்க. அப்படியா? நிறைய படம். எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு நான் சாரை பாக்குறேன். ஆனா வந்து ரொம்ப வருஷம் ஆகி பாக்குற மாதிரியே இல்ல. நீங்க சொல்ல தப்பு. நீங்க வந்து ஏற்கனவே பேசி சேம் கலர் ட்ரெஸ் போட்டு தெரியாத மாதிரி பாத்தீங்களா? இதெல்லாம் பேசி வந்திருக்க போல. நீங்களும் அந்த வைப்ல தான் இருக்கீங்க, ஒரு மாதிரி கிளிட்டர் வைப்ல. போதுக்கு முன்னாடி உங்க வாய்ஸ்ல நாங்க 2 பேருடைய பேரு கொஞ்சம் பெருமையா சொல்றீங்களா? எங்க நேம் சொன்னா கூட போதும். நீங்க பேசுறதுக்கு நடுவுல சுஜிதா ஏன் அவங்க 2 பேர் மட்டும் என்னையும் சேர்க்கணும்? நம்மட குட்டியுடைய பேரு பாருங்க. ரேகா பேரும் ഞാൻ പറയും.